குட்டி சுட்டி. ஹாய் குட்டி சுட்டி. இன்னைக்கு நம்ம ஒரு சோம்பேறி கழுதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் மணிங்கிற ஒரு உப்பு வியாபாரி ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட ஒரு கழுதையும் இருந்துச்சு. அவர் தினமும் அந்த கழுதை மேலே உப்பு மூட்டைகளெல்லாம் ஏற்றி நதியை கடந்து நதிக்கு அந்த பக்கம் இருக்கிற ஊர்களுக்கு போய் விற்பார். என்னதான் கழுதையை வேலை வாங்கினாலும் அந்த கழுதையை அவர் பத்திரமாவும் பாசமாகவும் தான் பார்த்துட்டு இருந்தார். ஒரு நாள் உப்பு மூட்டைகளெல்லாம் ஏற்றி நதியை கடக்கும்போது கழுதையோட கால் தவறி அந்த கழுதை நதியில் விழுந்துருச்சு. அப்படி விழும்போது அது முதுகில் இருந்த உப்பு தண்ணியில் கரைய ஆரம்பிச்சிது. மூட்டையோட எடையும் குறைஞ்சிட்டு. கழுதைக்கு அது நல்லா இருந்துச்சு. அடடே, தண்ணியில் உப்பு கரைஞ்ச உடனே எடையும் குறையுதே, நம்ம இவ்வளோ நாள் இது தெரியாமல் இருந்துட்டோமே, நம்ம கஷ்டப்பட்டு தூக்க வேண்டியது இப்போ இல்லையே அப்படின்னு நினச்சிது. அப்புறம் அடுத்தடுத்த எல்லா நாட்கள்லுமே கழுதை தண்ணியில் விழுற மாதிரியே நடித்து உப்பெல்லாம் கரைச்சிது. இதனால் மணிக்கு தொழிலில் ரொம்பவே நஷ்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு நைட்டு தன்னோட கஷ்டத்தெல்லாம் வியாபாரி அந்த கழுதைகிட்ட சொன்னார். நான் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறேன், எதுக்காக நீ இப்படி பண்ணுற? எனக்கு ரொம்பவே நஷ்டம் ஏற்படுத்துத அப்படின்னு வருத்தப்பட்டு கழுதைகிட்ட புலம்புனாரு. வியாபாரியும் கழுதைய நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படுத்துதோமோ, ரொம்ப சுமையை அதுக்கு நம்ம ஏற்றுறோமோ அப்படின்னு நினச்சி மறுநாள் 4 மூட்டைகளை ஏற்றாம ஒரு மூட்டையை குறைச்சி 3 மூட்டைகளை மட்டுமே கழுதையோட முதுகில் ஏற்றினாரு. அப்பவும் அந்த கழுதை கேட்காம தண்ணியில் முங்கி உப்பையும் கரைக்க தான் செஞ்சுது. கழுதை தினமும் வேணும் தான் இப்படி பண்ணுது அப்படின்னு மணிக்கு புரிஞ்சுது. உடனே மணி கழுதைக்கு எப்படியாச்சும் நம்ம பாடம் புகட்டணும் அப்படின்னு நினச்சாரு. மறுநாள் வியாபாரி உப்பு மூட்டைகளுக்கு பதிலாக பஞ்சு மூட்டைகளை கழுதையில் வச்சு கட்டினாரு. கழுதையும் வழக்கம் போல் தண்ணியில் விழுந்துச்சு. ஆனால் இந்த டைம் உப்புக்கு பதிலாக பஞ்சு இருந்ததால் பஞ்சு தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி எடை இன்னும் அதிகமாக ஆயிட்டு. அப்புறம் கழுதையால் அதை தூக்கவே முடியாமல் கஷ்டப்பட்டு நடந்ததால் அதோட காலும் நல்லா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போதான் அந்த கழுதை அதோட தப்பையே உணர ஆரம்பிச்சுது. ஐயோ, முதலாளி நம்மகிட்ட நல்ல விதமாக சொன்னார், நாம் அப்போவே கேட்டிருக்கணும். இப்போ அதனால் எப்படி கஷ்டப்படுறோம். அவரோட கஷ்டத்தை சொல்லும்போது நம்ம கண்டுக்காமல் நம்ம சந்தோஷத்தை மட்டுமே பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டது. மறுநாள் நம்ம இனி அவரை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உப்பு மூட்டைகளை எல்லாத்தையும் நனையாமல் நதியை கவனமாகவே கடந்துச்சு. மணியும் உப்பு மூட்டைகள் எல்லாத்தையுமே விற்றுட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட தொழிலையும் லாபம்லாம் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் மணியும் சரி கழுதையும் சரி ஜாலியாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. பார்த்தீங்களா குட்டிச்சுட்டி, அந்த கழுதை பண்ண தப்பு அந்த கழுதைக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஆனால் அவங்க கூட இருக்கவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துச்சு. அதே மாதிரி தான் நம்மளும் நிறைய தப்பு பண்ணுவோம். அந்த தப்பு தான் சரின்னு நினச்சி வாழ்ந்துட்டுருப்போம். அந்த பண்ண தப்பால் நம்ம மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கவங்களும் கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டத்தை நம்ம யாருக்குமே கொடுக்கக்கூடாது. நம்மளும் தப்பு பண்ணக்கூடாது, நம்ம கூட இருக்கவங்களையும் தப்பு பண்ண விடக்கூடாது. ஓகேவா குட்டி சுட்டி? இதே போல் இன்னும் நிறைய கதைகளை கேட்பதற்கு நம்மளுடைய குட்டி சுட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய்.